ஹாய் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும், கடவுளை நானும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க. அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்ன பிள்ளைங்களையும் சின்ன பசங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பெரியவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கடவுள் மாதிரி போகிறாங்க. ஒரு சில பெரியவங்க வந்து அவங்க பேச்சு தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க தெரியல. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட இம்சை தாங்கவே முடியல. ரொம்ப சுத்தமாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு லெவலுக்கு மீறி சுத்தமாக இருக்க சொல்கிறாங்க. என்னால் தாங்கவே முடியல. அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வருது. உங்கள் வீட்டில் அப்படி தான் சண்டை வருதா? நான் நிஜமாக தான் சொல்கிறேன், வீடியோக்காக வியூவர்ஸ்க்காக பேசல. பெரியவங்க நல்லது சொல்கிறதுக்கு பெரியவங்க வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட அம்மானா எனக்கு உசுறு. ஆனால் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இது அங்கே வைக்காத, அது இங்கே வைக்காத, இது எடுத்து வை, அது எடுத்து வை, வீடு 3 நாளாக சுத்தம் பண்ணு, போர்வை துவை, இந்த துணி இங்கே வை, அந்த துணி அங்கே வை, துவைச்ச உடனே எடுத்து மடிச்சு வை, பாத்திரத்தை உடனே கழுவி வை, சமைச்சா அந்த நிமிஷம் அடுப்பு க்ளீன் பண்ணி வை. எல்லாமே நம்ம செய்கிறோம், செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம லேட்டாக செய்கிறோம், அவங்க உடனே செய்ய சொல்கிறாங்க. அதை கேட்டால் சண்டை வருது. என் வீட்டில் மட்டும்தான் அப்படியா? நீங்களும் அப்படி தானேவா? கொஞ்சம் சொல்லுங்கள். என்னால் தாங்கவே முடியல. நான் என்ன சொல்கிறது, எனக்கும் 40 வயசுக்கு மேலாச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கைகால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வேலை செய்ய முடியும். கைகால் வந்து நமக்கு வேலை செய்யறதுக்கு மனசுக்கு ஆசை இருந்தாலும் கைகால் வேலை செய்யறதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நம்ம மனசோட கைகால் ஒத்துழைக்க மாட்டேங்குது இல்லையா? அதனால கொஞ்சம் லேட்டாக செய்யலாம்னு நினச்சா அவங்க சும்மா தான் இருக்காங்க, சாப்பிட்டு படுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களை எந்த வேலையும் நம்ம செய்யுன்னு சொல்றது இல்லை. ஆனால் அவங்க நமக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிரிக்கிறதுக்காக சொல்லிங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் பண்ணுற தப்பா ரைட்டு நானே என்னை யோசிக்கிறேன். இருந்தாலும் உங்கள் வீட்டு பெரியவங்களும் இப்படி தான் உங்களை போட்டு அரிக்கிறாங்களா? அதை செய்ய இதை செய்யும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்களா? அங்கேருந்து கடை இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்து கடையில் வந்து கொண்டா கடையிலையும் வேலை செய்ய சொல்கிறாங்க. இதை கூட்டு அதை கூட்டு, அந்த காயடி, இந்த காய், இந்த காய் அழுகல் பொறுக்கு, அந்த காய் வேஸ்டேஜ் பொறுக்கு, தக்காளி அழுகல் பொறுக்கு, வெங்காயத்தை பொறுக்கு, முட்டைக்கோசை வெட்டி வை, ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க. சாப்பிட்றதுக்காக ஒரு நாளைக்கு மனுஷன் எவ்வளோங்க வேலை செய்ய முடியும்? ஒரு மனுஷன் கேட்குறேன், காலையில் எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் டைலாக் ஒன்று இருக்குது சரிங்களா? வடிவேல் சார் டைலாக் அதே மாதிரி சொல்கிறேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு 7 மணிக்கு, சப்போஸ் 6 ஒரு 7 மணிக்கே எழுந்திரிக்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 மணிக்கு எழுந்திரிச்சா கூட நைட்டு 11:30 வரை, 12 மணி நான் தூங்க 12 மணி, அந்த 12 மணி வரைக்கும் வேலை செய்ய சொன்னால் எப்படிங்க செய்யறது? நீங்களே சொல்லுங்கள். இந்த நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறது தப்பா ரைட்டுன்னு. வீட்லேயும் வேலை சொல்கிறாங்க. காலையில் சோறாக்கணும், புருஷனுக்கு சோறாக்கணும், டிஃபனுக்கு சோறாக்கணும், அம்மாவுக்கு பால் காய வைக்கணும், புருஷனுக்கு காப்பி வைக்கணும், அம்மாவுக்கு லைன் டேட்ஸ் போடணும், புருஷனுக்கு ஹார்லிக்ஸ் போடணும், பால்கார வந்து அப்போ கீழே இறங்கி போய் பாலை வாங்கிட்டு வரணும், மேலே கொண்டு வரணும், காய வைக்கணும், அம்மாவுக்கு தனியாக ஒரு குழம்பு, புருஷனுக்கு தனியாக ஒரு குழம்பு, இதை பேரை ஊற்றணும், வீடு கூட்டிக்கணும், கக்கூஸ் கழுவணும், வீடு சுத்தமாக வச்சுக்கணும், துணி துவைச்சுக்கணும், துணி மடிச்சுக்கணும், கடையிலையும் வந்து வேலை செய்யணும். என்னங்க இது? லைஃப் சாக வரைக்கும் இப்படியே போயிடுமா? ரிலாக்ஸேஷன்